ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ரேடியோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வந்து விக்டர் யூனிஃபார்ம் 2 ஆஸ்கர் விஸ்கி. இந்த சுனாமி வந்தப்போ 2004 அந்தமான் ஐலண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை கடல் கடியில் போயிடுச்சானே தெரியாது. ஒரு சில ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் அந்தமான்லேருந்து அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நியூஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதே ஹாம் ரேடியோ. when everything fails ham radio works. அதாவது ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, VU2 JSM VU2 ஆஸ்கர் விஸ்கி ரிட்டர்னிங். குட் ஆஃப்டர்நூன் சிவம், எப்படி இருக்கீங்க? ஓகே சிவம், உங்கள் சிக்னல் ஃபுல் ஸ்கேல் ஆன் த ரிப்பீட்டர், 51 52 ஆன் த டைரக்டர். ஸோ டுடே ஸ்பெஷல் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் சிவம். இந்து தமிழ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஹாம் ரேடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு சின்ன வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெரி கிளாட் டு ஹேவ் யூ ஆன் ஃப்ரீக்வன்சி சிவம். VU2 JSM VU2 ஆஸ்கர் விஸ்கி. ஓகே சிவம், உங்களை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுங்களேன். Okay, Shivam. See, any other station on frequency, please come in. VU2 Oscar Whiskey calling. On the other side, VU2 JSM. VU2 Foxtrot Whiskey. Divakar, very good to meet you. Please come in, Divakar. Good afternoon, Rajesh, and good afternoon to a very good copy. Just had you good video demo. Very good signal, and right back to you to answer. Okay, VU2 JSM, VU2 FFW, VU2 Oscar Whiskey. Okay, Divakar, thanks for coming to the frequency. Very good signal from you also. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன், ஹாம் ரேடியோ கம்யூனிகேஷன் சொல்கிறது. இந்த ரேடியோ மூலமாக நான் வந்து இப்போ 2 ஸ்டேஷன், இது வந்து நாங்கள் ஹாம் ரேடியோ டெர்மினாலஜியில் வந்து ஒரு பர்சன்னு சொல்கிறத விட ஒரு ரேடியோ ஸ்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ரேடியோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வந்து விக்டர் யூனிஃபார்ம் 2 ஆஸ்கர் விஸ்கி, VU2 OW. இது வந்து இதுக்கு பேர் என்னென்னா, இது வந்து ஒரு கால் சைன். ஹாம் ரேடியோவில் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு கால் சைன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னுடைய கால் சைன் VU2 OW. இப்போ நம்ம 2 பேர்கிட்ட பேசணும், 2 ஸ்டேஷனோட பேசணும் அப்படி சொல்லணும். ஒரு ஸ்டேஷனோட கால் சைன் VU2 FFW, ஃபாக்ஸ்ட்ராட் விஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டேஷன் வந்து VU2 ஜூலியட் சியரா மைக், VU2 JSM. இந்த 2 ஸ்டேஷனும் வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன். ஒருத்தர் வந்து பெரும்பாக்கத்தில் இருக்கார், ஒருத்தர் வந்து நங்கநல்லூரில் இருக்கார். நம்ம இப்போ ஆரேபுரத்தில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் ஹாம் ரேடியோ மூலமாக. இதுக்கு வந்து இன்டர்நெட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த சிக்னல் ஃப்ரம் திஸ் ரேடியோ, VHF ரேடியோன்னு இது சொல்லுவோம். VHF மூலமாக இந்த வீட்டு மொட்டை மாடியில் வந்து ஒரு ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனா மூலமாக மற்ற 2 ஸ்டேஷன் கூடயும் பேசணும். இதே மாதிரி செட்டப் அவங்க வீட்லேயும் இருக்கும். ஸோ அது மூலமாக ஒரு 3-வே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இப்போ. ஸோ ஹாம் ரேடியோன்றது இது தான். VHF அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது. இது வந்து HF அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி. VHFன்றது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, HFன்றது ஹை ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மூலமாக சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோன்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து மாடியில் தனித்தனியாக ஆண்டனாஸ் போடுவோம் நாங்கள். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு ஒவ்வொரு ஆண்டனா இருக்கும். ஸோ திஸ் ஹாபி இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன், பில்டிங் அவர் ஓன் ரேடியோஸ். நம்மளே நம்மளுடைய ரேடியோக்குள்ளே தயாரிக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் வேணும், அதை வச்சு நம்ம ரேடியோ தயாரிக்கிறது. நமக்கு உண்டான ஆண்டனாவை நம்மளே தயாரிக்கிறது மாடியில். அதாவது மற்ற எல்லாம் ஃபெயில் ஆகும்போது ஹாம் ரேடியோ ஒர்க் ஆகும். ஸோ இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் சர்வீஸ்,
பவர் சப்ளை கூட தேவை கிடையாது. ஜென்ரேட்டரில் போவோம். பேட்டரி ஆப்ரேட்டட் இது இருக்குது. ஒரு கார் பேட்டரி இருந்தால் கூட போதும், அதில் கூட ஆப்ரேட் பண்ணுவோம். வேர்ல்டு வைடு பேச முடியும் இதை வச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஹாம் ரேடியோ. இந்த ரேடியோ டெக்னாலஜி 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ரேடியோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா டிரான்ஸ் அட்லாண்டிக் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் பண்ணாங்க. அதாவது இந்த சைடு அமெரிக்க கண்டம் இருக்கு இல்லையா, நியூயார்க் அந்த சைட்லேருந்து இந்த சைடு அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கண்ட்ரியில் இங்கிலாண்டில் அந்த டிரான்ஸ்மிஷனை ரிசீவ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ரேடியோ டெக்னாலஜி வந்து நம்ம ஃபிசிக்ஸ் புக்கிலலாம் இன்ட்ரடியூஸ் ஆகி சயின்ஸ் ஸ்டடீஸில் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க ரேடியோ பில்ட் பண்ணி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கமர்ஷியல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் யூஸ் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ரேடியோ டெக்னாலஜியும் ரேடியோ டெலிகிராஃப்னு சொல்லுவோம், அது வந்து அந்த கமர்ஷியல் யூஸ்க்கு வந்துடுச்சு. கண்ட்ரி டு கண்ட்ரி கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கமர்ஷியல் யூஸில் இருக்கும்போது ஒரு சில எந்தூசியாஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஃபிசிசிஸ்ட் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, இல்லை சாதாரண மக்களே வந்து இந்த டெக்னாலஜியை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து ரேடியோவில் பேச ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த இது வந்து ஒரு ஹாபியாக டெவலப் ஆகிடுச்சு இந்த ரேடியோ டெக்னாலஜி. அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட்டோட இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது கமர்ஷியல் பீப்புள் வந்து தி ஸ்டார்டட் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து எங்களோட டிரான்ஸ்மிஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் அமெச்சூர் ரேடியோ யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஹாபியாக ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸை அலோகேட் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அலைக்கற்றை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2G அலைக்கற்றை, 3G அலைக்கற்றை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம், ரேடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சில சின்ன சின்ன போர்ஷன்ஸ் அதை வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்லுக்கு வந்து ஒரு அலைக்கற்றை இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஜியோவுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அது மாதிரி ரயில்வேஸ்க்கு ஒரு இது, ஏர் டிராஃபிக் அதுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், போலீஸ்க்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், மிலிட்ரிக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரிவில் அமெச்சூர் ரேடியோ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரேடியோ டெக்னாலஜி, பட் தே டோன்ட் ஹேவ் எனி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். மற்ற எல்லாத்துலேயுமே கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ஸு, அதுக்கெல்லாம் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஹாபியாக பண்ணுறவங்களுக்கு அமெச்சூர் ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே வந்து ஹாம் ரேடியோ அப்படிங்கிற இன்னொரு பேரும் அதுக்கு உண்டு. ஸோ இந்த ரேடியோவுக்கு வந்து அந்த அலைக்கற்றைகள் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன், அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே ஒரு ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர் இன்னொரு ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டரோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இது வந்து லோக்கலாக வித்தின் த சிட்டி இருக்கலாம், வித்தின் த ஸ்டேட் இருக்கலாம், வித்தின் த கண்ட்ரி இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம். இது வந்து த்ரூ த சேட்டலைட் த்ரூ அவுட் தி வேர்ல்டு கூட ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, எங்களுடைய ரேடியோ இந்த மாதிரி ரேடியோக்கள், இது வந்து இது ஒரு ரேடியோ, இது வந்து ஹெச்எஃப் ரேடியோ, இது விஹெச்எஃப் ரேடியோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரேடியோஸ் யூஸ் பண்ணி மாடியில் ஆண்டனாஸ் போட்டிருப்போம். அந்த ஆண்டனாஸ் யூஸ் பண்ணி எங்களுக்குள்ளே நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இதில் வந்து முக்கியமாக வந்து பாலிட்டிக்ஸ் கிடையாது, ரிலீஜன் கிடையாது, எந்த ரேஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பியூர்லி டெக்னிக்கல் டிஸ்கஷனாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ரேடியோ ஆப்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஆண்டனா போட்டிருக்கீங்க, உங்களுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன, அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். மற்றபடி ஜென்ரல் டாபிக்ஸ் பேசலாம். உங்கள் இதில் வெதர் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசலாம். பட் நோ ரிலிஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் நோ சாங் ப்ராட்காஸ்ட், நோ நியூஸ் ப்ராட்காஸ்ட், இதெல்லாம் பண்ணக்கூடாது ஹாம் ரேடியோவில். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் அமெச்சூர் ரேடியோ யூனியன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் வேர்ல்டு வைடு வந்து கோஆர்டினேஷன். இந்த ஹாம் ரேடியோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இருக்கும்.
நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, டிஓடின்னு சொல்லுவோம். இது இந்தியாவுடைய ஒரு பிரைமரி அந்த ஏஜென்சி, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன், மானிட்டரிங். அதாவது வந்து ஒவ்வொரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்து எப்படி எப்படி எல்லாம் மக்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய சிக்னல் பியூராக இருக்கா, மற்ற ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்மிஷன் மற்ற ஃப்ரீக்வன்சியில் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். அதில் டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் இருக்குது, வயர்லெஸ் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் விங் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, ஸ்பெக்ட்ரம் மானிட்டரிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி இல்லீகல் டிரான்ஸ்மிஷன் வந்ததுன்னா அதை ட்ராக் பண்ணுவாங்க. அதை ட்ராக் பண்ணி அந்த டிரான்ஸ்மிஷன் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அவங்க எக்யூப்மெண்ட்டை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடியவங்க இந்த டபிள்யூபிசி அப்படின்ற ஒரு டிவிஷன். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹாம் ரேடியோவில் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் டு கெட் லைசன்ஸ் டு ஆப்ரேட். இப்போ மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் உண்டு. போலீஸ்க்கு லைசன்ஸ் உண்டு, மிலிட்ரிக்கு லைசன்ஸ் உண்டு, ஏர்கிராஃப்ட்டுக்கு லைசன்ஸ் உண்டு. கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எஃப்எம் ரேடியோ பார்க்குறோம். அதே மாதிரி ஹாம் ரேடியோக்கும் வந்து லைசன்சிங் உண்டு. இந்த லைசன்சிங் வந்து யார் பண்ணுறது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டபிள்யூபிசி இவங்க ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி செய்வாங்க. எப்படி லைசன்ஸ் வாங்குறது அப்படின்ற அடுத்த கேள்வி. அது எப்படி அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாம் ரேடியோவில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் சைடு, அதாவது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஒரு கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு சர்க்கியூட்டில் வந்து இது எல்லாத்தையும் காம்பினேஷன், இதை எப்படி போட்டாக்க ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வரும், இந்த சர்க்கியூட் எப்படி இந்த சர்க்கியூட் பண்ணாக்க ஒரு ரேடியோ ரிசீவர் வரும், இந்த மாதிரி ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து என்ன பவர் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேப்பர். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஹாம் ரேடியோவில் நீங்கள் ரேடியோ ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்ன டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். இந்த 2 பேப்பர் இருக்குது. இதுக்கு வந்து சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸை வச்சு நம்ம வந்து ஒரு 14 வயசுலேருந்து ஆரம்பித்து, அதுக்கு வந்து ஒரு வயது வந்து வரம்பே கிடையாது. 70 வயசு, 80 வயசு, 94 வயசில், 97 வயசில் கூட ஹாம்ஸ் இருக்காங்க. ஆனால் மினிமம் ஏஜ் வந்து 14 இயர்ஸ். இவங்க வந்து இந்த 2 எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாம்னா அது வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். 2 பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று டெக்னிக்கல் பேப்பர், இன்னொன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேப்பர். 14 வயசு அப்படிங்கிறது வந்து மினிமம் ஏஜ் ரிக்வயர்டு. இப்போ வந்து ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கார் அப்படின்னா, இல்லை ஒரு எம்எஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா, அவங்களுக்கு ஒரு பேப்பர் எக்ஸம்ஷன் உண்டு. டெக்னிக்கல் பேப்பர் எக்ஸம்ஷன் அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் எழுதினா போகும். இதை யார் செய்கிறது அப்படின்னா, சென்னையில் பெருங்குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து டபிள்யூபிசி, வயர்லெஸ் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் விங், அங்கேயே ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷன் கூட இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளணும். அவங்கக்கிட்ட நம்ம இது பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான இன்டர்நெட்டில் வந்து எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க வந்து ஒரு 20-25 அப்ளிகேஷன் அவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து இந்த நாளில் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க ஆஃபீஸ்க்கு. இது ஒரு காலேஜில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் எழுதி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மானிட்டரிங் ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஸ்டாஃபே வந்து அந்த காலேஜுக்கு போயிட்டு அங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விதமாகவும் எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த வேல்யூவேஷன் வந்து இங்கே பெருங்குடி, இங்கே லோக்கல்லையே நடக்கும். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம டெல்லியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ஆன்லைன்லேயே வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணி மற்ற டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணி அங்கே லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, வித்தின் 45 days இல்லை ஒரு 2 monthsக்குள்ளே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வந்துடும். இந்த லைசன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால் சைன் VU2OW அப்படின்றது என்னுடைய கால் சைன். இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும்.
லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரேடியோஸ் நீங்கள் வந்து இது வந்து இது ரெண்டும் கமர்ஷியல் ரேடியோஸ். அது மாதிரி நீங்களாக ரேடியோஸும் பண்ணலாம். உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வச்சு உங்களோட ஓன் ரேடியோஸ் பில்ட் பண்ணலாம். இதற்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த ரேடியோ ஆப்ரேட் பண்ணணும். அதோட இன்டர்ஃபியரன்ஸ் மற்ற ஃப்ரீக்வன்சிஸுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ரேடியோஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான காம்போனன்ட் என்ன அப்படின்னா ஆண்டனஸ். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டனா பில்ட் பண்ணணும். அதுலேயும் கமர்ஷியலும் இருக்குது, நீங்களாம் பில்டும் பண்ணலாம். இந்த ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் இருக்குது இல்லையா, அலுமினியம் டியூப், பிட்டு ஒயரு, இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து யூஸ்ஃபுல் ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறமை ஹாம் ரேடியோ பீப்புளுக்கு உண்டு. இந்த ஹாபியில் அது ஒரு பார்ட், முக்கியமான பார்ட். வென் எவ்ரி திங் ஃபெயில்ஸ் ஹாம் ரேடியோ ஒர்க்ஸ். அதாவது ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு நொடிப்பொழுதில் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்க இங்கேருந்து அமெரிக்காவில் நம்ம இன்டர்நெட் மூலமாக பேசிடலாம். ஒரு வாட்ஸ்அப் காலோ இல்லை ஃபேஸ்புக் காலோ இல்லை ஏதோ ரீல்ஸ் போட்டோன்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்துடுறாங்க. இந்த டெக்னாலஜிலாம் இருக்கும்போது கூட ஹாம் ரேடியோ வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ரேடியோக்களை வந்து நாங்களே செய்வோம், நாங்களே அதுக்குண்டான ஆண்டனாக்களை செய்வோம். கம்மி பவர். இப்போ ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் சென்னையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரேடியோ ஸ்டேஷனோட பவர் பார்த்தீங்கன்னா அது வந்து 50,000 வாட்ஸ் இல்லை 100,000 வாட்ஸ் பவர் ரேடியேட் பண்ணோம். ஆனால் நாங்கள் இங்கே ஹாம் ரேடியோவில் இந்த எக்யூப்மெண்ட் வந்து மிஞ்சி போனால் 25 வாட்ஸ். இந்த ரேடியோ வந்து மேக்ஸிமம் 100 வாட்ஸ் தான். இந்த வித்தின் 25 ஆர் 100 வாட்ஸில் நாங்கள் வேர்ல்டு வைடு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் வித் வெரி லெஸ் பவர். ஒரு கார் பேட்டரி, ஒரு சின்ன யூபிஎஸ், இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு உலகம் பூராவும் பேசக்கூடிய திறமை எங்கள் ஹாம் ரேடியோவுக்கு உண்டு. இந்த ஹாம் ரேடியோவில் வந்து எந்த விதமான சர்வீஸ் ப்ரொவைடரும் தேவையில்லை. கம்ப்ளீட் பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு 4 நாள் பவர் ஃபெயிலியர், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துடுச்சு, ஒரு சுனாமி வந்துடுச்சு, இல்லை ஒரு எர்த்குவேக் வந்துடுச்சு, ஒரு இடத்துல இன்டர்நெட் கேபிள்லாம் கட் ஆகிடுச்சு, பவர் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட நாங்கள் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹாம் ரேடியோவில் எங்களுடைய ரேடியோஸை ரிமோட் ஏரியாஸுக்கு எடுத்துகிட்டு போய், இங்கே வீட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு லிஸ்ட் எப்பயுமே வச்சுருப்போம். ஒரு இடத்துல வந்து ஒரு ரேடியோ செட் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் பிரகாரம் என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவோம் நாங்கள், with which we can communicate within the region, within the state or even throughout the world. பண்ணக்கூடிய திறமை இந்த இதுக்கு உண்டு. இந்த உலகம் பூரா அந்த ஹாம் ரேடியோ பரவிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. பட் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வச்சுருப்போம். அந்த இங்கிலீஷ்லேயே வந்து ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். நம்ம இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷ் வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா புரியாதா, அதனால வந்து நாங்கள் பலவிதமான கியூ கோட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். QSL அப்படின்றது ஒரு உதாரணம். QSL அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இது வச்சுருப்போம். அவன் வந்து QSL அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்னோடய டிரான்ஸ்மிஷன் அவனுக்கு கேட்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சுனாமி வந்தப்போ 2004 அந்தமான் ஐலண்ட்ஸ் வந்து இருக்கா என்னன்னு தெரில. நம்ம மெயின்லேண்டில் இருக்கோம். அந்தமான் ஐலண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை கடல் கடியில் போயிடுச்சானே தெரியாது. அண்டர் சி இன்டர்நெட் கேபிள்ஸ்லாம் கட் ஆகிடுச்சு, எல்லாம் கம்யூனிகேஷன்லாம் கட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு சில ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் அந்தமான்லேருந்து அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, நாங்கள்லாம் சேஃபாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அலைகள் வந்துச்சு, இப்போ எல்லாம் ரிசீட் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் சேஃபாக தான் இருக்கோம். ஸோ இந்த நியூஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதே ஹாம் ரேடியோ பீப்புள் தான். ஸோ இதுதான் ஹாம் ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி. எங்கள் ரேடியோவை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய திறமையும் எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இன்டர்நெட்டில் வர ஆடியோவை எங்கள் ரேடியோவுக்கு மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இப்போ இந்த உலகமே வந்து இந்த ரேடியோ டெக்னாலஜினால தான் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறதுல எந்த விதமான இது மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு IPL மேட்ச் வந்து இங்கே சென்னையில் நடக்குதுன்னா வேர்ல்டு வைடு அந்த
இதை பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்த டெக்னாலஜி, அது ரேடியோ டெக்னாலஜி தான். ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமாக தான் அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராட்காஸ்ட், வீடியோ ப்ராட்காஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளவுமே வந்து ரேடியோ டெக்னாலஜி தான். இந்த ஹாம் ரேடியோவில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லோருமே வந்து இந்த பேசிக் ரேடியோலேருந்து ஆரம்பித்து இந்த ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோன்னு சொல்லுவோம். எங்கள் ரேடியோக்குள்ளேயே வந்து சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய திறமை, எங்களுடைய நாலேஜ் அதை வந்து எப்பயுமே நாங்கள் பில்ட் பண்ணியே வச்சுருப்போம் நாங்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் ஹாம் ரேடியோ. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ரேடியோ கிடையாது, காம்ப்ளெக்ஸ் இது வரைக்கும் போகும். இப்போ ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, ஹியூமன் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் கர்நாடிக் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த அவ்வளோவையும் வந்து அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய பேண்ட்விட்த் யூஸ் பண்ணுவாங்க.